அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 8 சக்ரா ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரீமியம் இடத்துல அமைஞ்சிருக்க 3 BHK ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நமக்கு அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒத்தக்கால் மண்டபம், அதாவது கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் ஒத்தக்கால் மண்டபம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டரில் நம்ம ஜி ஸ்கொயரோட ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறதுல பெஸ்ட்டு ஃபேஸிங்கில் ஒரு 2 சென்ட்டில் ஒரு 3 BHK ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க இந்த 3 BHK ஹவுஸ் இதுதாங்க. நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷனில் கார் பார்க்கிங்கோட 30 அடி ரோட் மேலே சூப்பராக கொடுத்துருக்க ஒரு ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லி கம்ப்ளீட் ரெடி டு ஆக்குபைடில் இருக்க ஒரு ஹவுஸ் தாங்க பார்க்குறோம். ஒரு இண்டிவிஜுவல் போர், கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ்க்கு தொட்டி கட்டியிருக்காங்க. ஒரு 3 பெட்ரூம் ஃபுல் ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. டோர் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த வீடை தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு ப்ரைமான லொக்கேஷன் ஜி ஸ்கொயர்னு யோசிப்போம். அந்த ஜி ஸ்கொயருக்குள்ளே இருக்க ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். நல்லா 10க்கு 16 ஹால் பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா ஸ்பேசிஸாக இருக்குது. ஒரு ஹால், பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸிங்கில் டோர் வச்சு ஒரு நல்ல ஹால் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி சூப்பராக பண்ணி மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதுங்க. இதில் இருக்க இன்னும் ஒர்க்கு பைப்ஸ் ஃபிட்டிங்ஸும் டோர் ஃபிட்டிங் மட்டும்தான் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இங்கேருந்து ஹால் பாருங்கள். ஓப்பன் கிச்சன்லேருந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஓப்பன் கிச்சன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எலிவேஷனில் வந்து ஓப்பன் கிச்சனில் ஒரு சின்ன எலிவேஷன் ஒர்க் மாதிரி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. இது ஒரு பெட்ரூமுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஒரு சின்ன செல்ஃபோட ஒரு சூப்பராக 2 விண்டோவோட கம்ப்ளீட் பெயிண்ட் ஒர்க் பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி உள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டுங்க. கீழே அட்டாச் பாத்ரூம் தான். 3 பெட்ரூமுமே அட்டாச் பாத்ரூமில் இருக்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. இப்போ ஹாலில் இருந்து பார்த்திங்கன்னா அந்த சன்லைட் உள்ளே வர்றதுக்காக ஸ்டெப்ஸில் ஒரு சின்ன விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா தெரியும் அந்த விண்டோ. அதுலேருந்து வெளிச்சம் வந்து நல்லா வீட்டுக்குள்ளே வர்றதுக்கும் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்குமே வந்து கீழே ஃபுல்லாக கிரானைட்ஸ் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க மக்களே. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே போகிறக்கும் வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹை குவாலிட்டியில் பில்ட் பண்ண ஒரு ஹவுஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். சின்னதாக ஒரு ஷோகேஸ் டைப்பில் இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தோன்னு கொடுத்துருக்காங்க. கலர் கோடிங்ஸும் வந்து பெயிண்டிங்க்கு சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு கிட்ஸ் பெட்ரூம் 10க்கு 16. அதில் 10க்கு 16லேயே அட்டாச் பாத்ரூம் வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணுறது பண்ணிக்கலாம் வீடு வாங்கினதுக்கப்புறம். 1300 ஸ்கொயர் ஃபீட், 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமும் பார்த்துடலாங்க மக்கள். இதுவும் ஒரு பெயிண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வால்க்கு மட்டும் கொடுத்து நல்லா பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பெரிய பெட்ரூம் தான். இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் வந்துடும். பாத்ரூமே வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டிஷன் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமில். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வெளியில் இருக்க பால்கனி வியூலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். மெயின் ரோடு, அதாவது வேலந்தாவளம் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒத்தக்கால் மண்டபம் ஊருக்குள்ளே இருக்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்ட். அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ரெடி டு மூவில் இருக்க வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சும்மா வெளியிலேருந்து எடுத்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரோடு ஒவ்வொன்றும் பெருசாக. இது வந்து நம்ம மேலே இருக்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பால்கனி மக்களே. உங்களுக்கு மேலே போகிறக்கு வாட்டர் டேங்க் எல்லாமே கொடுக்குறக்கு ஒரு ஸ்டெப்ஸும் தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. 56 lakhs வந்து கோட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு. மெயின் ரோடு தெரிஞ்சு பாருங்கள். அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் இவ்வளோ தூரத்தில் 30 feet ரூட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ரெசிடென்ஷியல் பக்கா ரெசிடென்ஷியல் இருக்க ஏரியாவில் தான் நம்ம இந்த வீடை பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். நம்ம சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவோம். கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாம் பண்ணிக்கலாம். லோன் அவைலபிலிட்டியும் இருக்குது இந்த வீட்டுக்கு. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். வில்லிங் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.